டிசம்பர் மாத குளிர்காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகள் மின்னின. ஒவ்வொரு வீட்டின் முன்பும் ஒளிரும் நட்சத்திரங்கள். அனைவரின் முகத்திலும் ஒரு சிறப்பு மகிழ்ச்சி, ஏனெனில் அது கிறிஸ்துமஸ் காலம். அந்த கிராமத்தில் அருள் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுடைய குடும்பம் செல்வம் நிறைந்ததல்ல, ஆனால் அன்பு மட்டும் நிரம்பி வழிந்தது. அருளின் அம்மா சிறிய அடுப்பின் அருகில் நின்று ஒரு சின்ன கேக்கை சமைத்து கொண்டிருந்தாள். அவள் புன்னகையுடன் சொன்னாள், "பெரிய பரிசு இல்லை என்றாலும் அன்பு இருந்தால் போதும் மகனே." அன்று இரவு அருள் தனது பழைய ஸ்வெட்டரை அணிந்து தேவாலயத்திற்கு போனான். அங்கு இனிய கிறிஸ்துமஸ் பாடல்கள் ஒலித்தன. மெழுகுவர்த்தி ஒளியில் மக்கள் அமைதியாக ஜெபித்தனர். சமாதானம், அன்பு, கருணை என்ற வார்த்தைகள் காற்றில் கலந்தன. வீடு திரும்பும் வழியில் சாலையோரத்தில் ஒரு முதிய தாத்தா குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். பலர் பார்த்தும் கவனிக்கவில்லை. ஆனால் அருள் நின்றான். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தன் ஸ்வெட்டரை கழற்றி அந்த தாத்தாவுக்கு அணிவித்தான். தாத்தாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் மெதுவாக சொன்னார், "நன்றி பிள்ளை, இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ்." அன்று இரவு அருள் குளிரில் இருந்தாலும் அவனுடைய இதயம் மட்டும் வெப்பமாக இருந்தது. அவன் புரிந்து கொண்டான், கிறிஸ்துமஸ் என்பது பரிசுகள் பற்றியதல்ல. பகிர்வு, கருணை, அன்பு, இதுவே உண்மையான கொண்டாட்டம்.